மதுரை சித்திரை திருவிழாவை பாராட்டி நீதிபதிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். அதன்படி வைகையில் கள்ளழகர் எழுந்தருளும் நிகழ்வில் எங்கும் இதிலும் சாதி பாகுபாடு கிடையாது. மதுரை சித்திரை திருவிழாவை போல எந்த சாதிய பாகுபாடும் இல்லாமல் அனைத்து பகுதிகளிலும் விழா நடத்தலாமே. மாவட்ட ஆட்சியர் மாறுபிடத்தில் சென்று ஆய்வு செய்திருந்தாலே உண்மையான பிரச்சனை தெரிந்திருக்கும். திருவிழாவில் அனைவருக்கும் ஒரே முறைதான் கடைபிடிக்கப்பட வேண்டும். திருவிழா கொண்டாடுவதே அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் என்று குறிப்பிட்டனர். அதிமுக கூட்டணியை சுமூகமாக கொண்டு செல்ல வேண்டும். அதற்காக நயினார் நாகேந்திரன் வசம் ஒரு அசைன்மெண்ட் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. மறுபுறம் பாஜகவை தமிழகத்தில் வேரூன்று செய்ய வேண்டும். திராவிட கட்சிகள் மட்டுமின்றி வேறு எந்த கட்சிகளின் துணையுமின்றி தேர்தல் அரசியலில் செயல்பட வைக்க வேண்டும். அது வாக்கு வங்கியை அதிகரிக்க செய்து எதிர்காலத்தில் வெற்றி கணக்காக மாற வேண்டும். இதற்கு அண்ணாமலைதான் சரி என்று பாஜக தலைமை நம்பியுள்ளது. அதை ஒட்டி இருதுருவ அரசியல் போன்று பாஜகவில் தோற்றமளிக்கிறது என்கின்றனர் அரசியல் பார்வையாளர்கள். தமிழக சட்டசபைக்கு அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளது. இதையொட்டி அரசியல் கட்சிகள் தேர்தல் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன. இதனிடையே சட்டசபை தேர்தலில் தற்போது வரை திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி, தவேக என 4 முனை போட்டி ஏற்படும் என்று தெரிகிறது. திமுக கூட்டணியில் காங்கிரஸ், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் உள்ளிட்ட கட்சிகளும் உள்ளன. இதனிடையே அதிமுகவுடன் தவேக கூட்டணி என்று கூறப்பட்டு வரும் நிலையில் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்திருந்தது. இதனைத் தொடர்ந்து அதிமுக பாஜகவுடன் தவேக கூட்டணி வைக்கலாம் என்று தகவல் வெளியானது. இந்த நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என தமிழக வெற்றிக் கழக துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மேலும் கூட்டணி குறித்து உரிய நேரத்தில் தலைவர் விஜய் அறிவிப்பார் என்றும் கூறினார். குற்றம் சாட்டப்பட்டவர்கள் வழுக்கி விடும் நிலையில் தமிழக காவல் நிலைய கழிவறைகள் மட்டும் உள்ளதா என்று ஹைகோர்ட் கேள்வி எழுப்பியுள்ளது. கைதானவர்கள் வழுக்கி விழுந்து கட்டுப்போடும் செயலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று, கைதானவர்கள் வழுக்கி விழுந்தால் சம்பந்தப்பட்ட காவலர்கள் பணியை இழக்கும் நிலை ஏற்படும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். வழக்கு ஒன்றில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நபரின் தந்தை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்திருந்த நிலையில் அந்த வழக்கில் இந்த கருத்தை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. மத்திய பிரதேசத்தில் பாஜக அமைச்சர் விஜய் ஷா மீது வழக்கு பதிவு செய்ய கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த அம்மாநில உயர்நீதிமன்றம் விஜய் ஷா மீது வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட்டது. இதையடுத்து ராணுவ கர்னல் சோஃபியா குரேஷி மீதான அவதூறு கருத்துக்கு தன் மீது வழக்கு பதிவு செய்ய மத்திய பிரதேசம் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் பாஜக அமைச்சர் முறையீடு செய்தார். நம் நாடு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும்போது அரசியலமைப்பு பதவியில் இருப்பவர் பொறுப்புணர்வோடு பேச வேண்டும் என்று கூறி குன்வர் விஜய் ஷாவை உச்ச நீதிமன்றம் கடுமையாக கண்டித்தது. மேலும் இந்த வழக்கை இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் குற்றங்கள் 52% அதிகரித்துள்ளன. மாநில அரசு இதற்கு முழு பொறுப்பு ஏற்க வேண்டும் என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். திருச்சியில் நிருபர்கள் சந்திப்பில் பேசிய அவர், பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளது. நல்ல தீர்ப்பு வந்துள்ளது. தமிழகத்தில் தினமும் கொலை மற்றும் பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு குற்றங்கள் 52% அதிகரித்துள்ளன. மாநில அரசு இதற்கு முழு பொறுப்பு ஏற்க வேண்டும். இதற்கு முக்கிய காரணம் மது பழக்க வழக்கம்தான். தமிழக அரசு குற்ற சம்பவங்களை தடுக்க எந்த கவனத்தையும் செலுத்தவில்லை. குற்றங்கள் அதிகரிப்பதற்கு அரசின் அலட்சியமே காரணம். குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பது பாஜகவின் கொள்கை என்று கூறினார். கவர்னர்கள் அனுப்பும் மசோதாக்கள் மீது 3 மாதங்களுக்குள் ஜனாதிபதி திரௌபதி முர்மு முடிவெடுக்க உச்சநீதிமன்றம் காலக்கெடு விதித்திருந்தது. இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்திடம் 14 கேள்விகளை ஜனாதிபதி திரௌபதி முர்மு எழுப்பியுள்ளார். மசோதா விஷயத்தில் முடிவெடுக்க ஜனாதிபதிக்கு உச்சநீதிமன்றம் இதுபோல காலக்கெடு நிர்ணயித்தது இதுவே முதல் முறை. இந்த விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்திடம் ஆலோசனை கருத்தை பெறும் வகையில் 14 கேள்விகளை ஜனாதிபதி திரௌபதி முர்மு எழுப்பியுள்ளார். மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிப்பது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தும் ஜனாதிபதி கேள்வி எழுப்பிய விவகாரத்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கால நிர்ணயம் செய்திருப்பதற்கு ஜனாதிபதி ஏன் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும்? தமிழகத்தில் பாஜகவின் தூண்டுதலின் பேரில் கவர்னர் செயல்பட்டார் என்பது தெல்ல தெளிவாகிறது. உச்சநீதிமன்றத்திற்கு சவால் விடுவதா? ஜனாதிபதி விளக்கம் கேட்டிருப்பது ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசை வலு விளக்கச் செய்யும் முயற்சி. உச்சநீதிமன்றம் தீர்த்து வைத்த பிரச்சனையை மீண்டும் தூண்டுவது கண்டனத்திற்குரியது. பாஜக அல்லாத மாநில அரசுகளை முடக்க நினைக்கிறதா மத்திய அரசு? அனைத்து சட்ட வழிமுறைகளையும் பயன்படுத்தி இந்த பிரச்சனையை எதிர்கொள்வோம். ஜனாதிபதியின் செயல் நேரடியாக மாநில அரசின் தன்னாட்சிக்கு சவால் விடுவதாக உள்ளது. பாஜக அல்லாத மாநில முதலமைச்சர்கள் இந்த சட்ட போராட்டத்தில் தங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும். தமிழகம் போராடும், தமிழகம் வெல்லும் என்று அவர் கூறியுள்ளார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.